வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நடிகர் சந்தானம் கட்டவுட்டிற்கு 5 லிட்டர் சந்தன அபிஷேகம். படம் பார்க்க வந்தவர்களுக்கு பலாப்பழம் கொடுத்து அசத்தல். சென்னை விமான நிலையத்தில் பிடிபட்ட ரூபாய் 22 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் விவகாரம். அந்த நபர் யார் என்று விசாரணை நடத்தி கைது செய்ய வேண்டும். முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். விடிய விடிய கொட்டிய மழை, இதமான சூழல் நிலவியதனால் மக்கள் மகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி முழுவதும் இன்று காலை முதல் பரவலாக பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்கள் சிரமப்பட்டாலும் குளிர்ச்சியான சூழல் 2 நாட்களாக நிலவுவதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நேற்று முன்தினம் இரவு முதல் தொடர்ச்சியாக மழை பெய்து வந்தது. இன்று காலையில் இருந்தும் பெய்து வருகிறது. புதுச்சேரியில் நகர பகுதிகளான கடற்கரை, புதிய பேருந்து நிலையம், உப்பளம், முதலியார்பேட்டை, உழவர்கரை, கோரிமேடு, லாஸ்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும், வில்லியனூர், திருபுவனை, சேதராப்பட்டு, பாகூர், தவளக்குப்பம், காலாப்பட்டு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. காலையில் இருந்து தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பணிக்கு செல்வோர், சாலையோட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானார்கள். இருப்பினும் 2 நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் நகர் முழுவதும் குளிர்ச்சியான ரம்மியமான சூழல் நிலவி வருவதனால் கடந்த 1 மாதமாக வாட்டி வதைத்த வெயிலின் வெப்பத்தினால் அவதியுற்ற பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நடிகர் சந்தானம் கட்டவுட்டிற்கு 5 லிட்டர் சந்தன அபிஷேகம். படம் பார்க்க வந்தவர்களுக்கு பலாப்பழம் கொடுத்து அசத்திய புதுச்சேரி சந்தானம் ரசிகர்கள். நடிகர் சந்தானம் நடித்து இன்று நாடு முழுவதும் இங்கு நான் தான் கிங்கு என்ற திரைப்படம் வெளியானது. இதனை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள ராஜா தியேட்டர் மற்றும் PVR சினிமாவில் சந்தானம் படம் வெளியானது. இதனை ஒட்டி புதுச்சேரி சந்தானம் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் புதுச்சேரி மாநில தலைவர் அருண் தலைமையில் சந்தானம் கட்டவுட்டிற்கு மலர்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து 5 லிட்டர் சந்தனத்தை கொண்டு சந்தன அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனை அடுத்து முதல் காட்சியை படம் பார்க்க வந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக டிக்கெட்டை வழங்கியதுடன் தலா ஒருவருக்கு ஒரு பலாப்பழத்தையும் பரிசாக வழங்கினர். இது குறித்து புதுச்சேரி சந்தானம் தலைமை ரசிகர் மன்ற மாநில தலைவர் அருண் கூறும்பொழுது, இயற்கை வளத்தை பாதுகாப்பும் என்ற அடிப்படையில் இன்று சந்தானம் நடித்த படத்தை பார்க்க வந்த 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பலாப்பழம் அன்பளிப்பாக வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் சந்தானம் நடித்து வெளியான இங்கு நான் தான் கிங்கு என்ற திரைப்படத்தை காண வந்தவர்களுக்கு ரசிகர் மன்றம் சார்பில் பலாப்பழம் கொடுத்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த திரைப்படம் இன்று வெளியாகிறது. இந்த திரைப்படத்தை முன்னிட்டு அண்ணன் சந்தானம் அவர்களுக்கு பால் அபிஷேகமும் சந்தன அபிஷேகம் நடைபெற்றது. அதற்கப்புறம் மகளிர் குழுக்களுக்கு 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு பலாப்பழம் வழங்கப்பட்டுள்ளது. படத்தை இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் என்றதுக்காகவே இது போன்ற விழிப்புணர்வுகளை நம்ம ரசிக மன்றம் சார்பாக, புதுச்சேரி மாநில சந்தான ரசிக மன்றம் சார்பாக பல்வேறு நலத்திட்டங்களையும் நல்ல விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று மகளிருக்கு அனைவருக்கும் பலாப்பழம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஷோவை சிறப்பாக காமிக்கிறாங்க. நம்மளுடைய மதிப்புக்குரிய அருண் அண்ணன் அவர்கள் எப்பொழுது சந்தான அண்ணன் படம் வந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு முதலிடம் கொடுத்து, ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் அவங்களால ஒரு திரைப்படத்தை பார்க்கணும்னா எவ்வளோ சிரமம் இருக்கணுன்றது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சென்னை விமான நிலையத்தில் பிடிபட்ட ரூபாய் 22 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் விவகாரத்தில் புதுச்சேரி நபரின் விலாசம் உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளதனால் உடனடியாக அந்த நபர் யார் என்று விசாரணை நடத்தி கைது செய்ய வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தி உள்ளார். புதுச்சேரியில் நகர மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள சிறிய கடைகளில் ஹான்ஸ், கூல்லீப் போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் வந்த நிலையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் ஹான்ஸ், கூல்லீப் உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் சென்று முதலமைச்சர் ரங்கசாமியிடம் புகார் அளித்தார். அப்பொழுது பள்ளி, கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கல்வி நிறுவன வளாகங்களுக்கு அருகே சிறிய கடைகளில் இதனை விற்பதாகவும் அங்கிருந்து வாங்கியதாக ஆதாரத்துடன் புகார் அளித்தார். இதனை பார்வையிட்ட முதலமைச்சர் இதன் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி அளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன்
சுற்றுலா பயணிகளை குறிவைத்து போதை கும்பல் தற்பொழுது மாணவர்களை குறிவைத்துள்ளதாகவும் இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருட்களை ஒழிக்க அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மேலும் சென்னை விமான நிலையத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் சிக்கி உள்ளது. அதில் அனுப்புனர் விலாசம் புதுச்சேரியில் இருப்பதனால் அரசு உடனடியாக விசாரணை நடத்தி குற்றவாளியை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று கூறிய அவர், அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மக்களை திரட்டி அதிமுக தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். இதெல்லாம் நிறைய அந்த பசங்க வாயில போட்டு உட்காந்து ஸ்கூல்ல அப்படியே மயங்கத்தை பண்ணிருக்காங்க. இது எல்லா பள்ளிக்கூடத்துல எல்லா பசங்களும் பண்ணிருந்தாங்க. இது வித்யாபவன் ஸ்கூல் இதுன்னு நான் கேட்கறேன். ரெண்டு பசங்களை அந்த மாதிரி சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏதாவது சிபாரிசு பண்ணாங்க, என்கிட்ட வந்தாங்க. நல்ல சாதாரணமாக விற்கிது. நாங்கள் பாருங்க. புதுச்சேரி சண்முகாபுரத்தில் இயங்கி வரும் 7th டே அட்வென்டிஸ்ட் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு தேர்வில் 100% வெற்றி பெற்றுள்ளது. பள்ளியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கு பள்ளியின் முதல்வர் துரைராஜ் அவர்கள் பதக்கமும் சால்வையும் அணிவித்து சிறப்பு செய்தார். இந்நிகழ்வில் பள்ளியின் பொருளாளர் ஆனந்த் சுந்தர்ராஜன், தலைமை ஆசிரியர் சேவியர் பால்ராஜ் மற்றும் பொறுப்பாசிரியர்கள் கிஷோர், தாமஸ், பாலமுருகன் ஆகியோர் உடன் இருந்தனர். இதுகுறித்து பள்ளியின் முதல்வர் துரைராஜ் அவர்கள் கூறியதாவது, எங்கள் பள்ளி இந்த ஆண்டு 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. மாணவி கீர்த்தனா 489 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பெற்றுள்ளார். மாணவர் மணிகண்டன் 483 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 2வது இடம் பிடித்துள்ளார். மாணவி பவித்ரா 481 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 3வது இடத்தையும் பிடித்துள்ளார். கணித பாடத்தில் மாணவர்கள் தரணி, பாலாஜி, நிதின், சந்தோஷ்குமார், கௌதம், துஷார், மாணவி கீர்த்தனா ஆகியோர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். மேலும் கணித பாடத்தில் மாணவர் சிவபிரகாஷ், மாணவிகள் மோனிகா, கார்த்திகா, மதிவதனி ஆகியோர் 100க்கு 99 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். அதுபோல காந்திநகர் 7th டே பள்ளியில் மாணவி விஸ்வாசம் மீறி 482 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். மாணவர் குணால் குமார் கிரி 474 மதிப்பென்றும், மாணவி சோனியா 474 மதிப்பெண்ணும் எடுத்து பள்ளி அளவில் 2வது இடம் எடுத்துள்ளனர். மாணவர் பாலகுரு 471 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் 3வது இடம் பிடித்துள்ளார். மேலும் அவர் கூறியதாவது, இந்த 100% தேர்ச்சியை வழங்கிய இறைவனுக்கு பள்ளி குடும்பத்தின் சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றிக்கு அரும்பாடுபட்ட ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறினார். புதுச்சேரி 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுக்கு வரும்பொழுது பழைய ஆதாரை மாற்றி புதிய ஆதார் கார்டினை கொண்டு வந்து குளறுபடிகளை தவிர்க்குமாறு வில்லங்கம் டிவி கேட்டுள்ளது. புதுச்சேரி 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு வில்லங்கம் டிவி சார்பில் அதன் நிறுவனர் அம்மா ஆறுமுகம் முக்கிய தகவல் வெளியிட்டுள்ளார். அதில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் புதுச்சேரி பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுக்கு வரும்பொழுது தங்களது பழைய ஆதார் அட்டையை புதுப்பித்து கொண்டு வர வேண்டும். அதன்படி அருகில் உள்ள ஆதார் சேவை மையத்திற்கு சென்று தங்களது சிறு வயது புகைப்படத்தை மாற்றி தற்பொழுது உள்ள புதிய புகைப்படத்தை அதனுடன் இணைத்து கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் பல ஆதார் அட்டைகளில் மாணவர்கள் குழந்தை புகைப்படம் இருப்பதனால் அந்த ஆதார் கார்டுகளை நுழைவுத் தேர்வுக்கு அனுமதிக்காமல் மாணவர்களையும் பெற்றோர்களையும் அலைக்கழிக்கப்படுகின்றனர். அது மட்டுமன்றி சிறுவயது புகைப்படம் இருப்பதனால் பல்வேறு முறைகேடுகளையும் குளறுபடிகளையும் தவிர்க்கலாம் என்றும், மேலும் புதிய ஆதார் அட்டை மாற்றி அதனுடன் தங்களது 12ஆம் வகுப்பு தேர்வு ஹால் டிக்கெட் கொண்டு வருவதன் மூலம் எந்தவித சிரமமும் இன்றி பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பல்வேறு சமூக அக்கறையோடு பல்வேறு விழிப்புணர்வு தகவல்களை வில்லங்கம் டிவி மற்றும் அதன் நிறுவனர் அம்மா ஆறுமுகம் வழங்கி வருவது அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது. RLV பேரவை மாநில இளைஞரணி நிர்வாகிகள் பட்டியலை RL வெங்கட்ராமன் ஒப்புதலோடு சிவகுமரன் வெளியிட்டார். ரவிவர்மன் தலைவராக நியமனம். புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் தொகுதி அமைப்பாளர்கள், மாநில மாணவர் அணி, மகளிர் அணி, இளைஞர் அணி அமைப்பாளர்களும் பேரவையின் மாநில நிர்வாகிகளின் முதல் பட்டியலும் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் ரவிவர்மன் RLV பேரவைக்கு மாநில இளைஞர் அணி மாநில நிர்வாகிகளின் பட்டியலை தயாரித்து அதனை மாநில தலைவர் சிவகுமரனுக்கு பரிந்துரை செய்திருந்தார். அதன் அடிப்படையில் சிவகுமரன் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் ஒப்புதலோடு மாநில இளைஞர்களின் நிர்வாகிகள் பட்டியலை வெளியிட்டார். அதில் RLV பேரவையின் மாநில இளைஞர் அணி தலைவராக இதுவரை மாநில அமைப்பாளராக செயல்பட்ட ரவிவர்மன், துணைத் தலைவர்களாக நெல்லித்தோப்பு தொகுதியை சார்ந்த ஸ்ரீனிவாசன், தட்டாஞ்சாவடி தொகுதி மணிகண்டன், மங்களம் தொகுதி திவ்யராஜன், வெளியூர் தொகுதி வடிவேல், பொது செயலாளர்கள் மணவெளி தொகுதி முருகராஜ், காமராஜ் நகர் தொகுதி சுதாகர்,
பொருளாளராக விளினூர் தொகுதி சுரேந்தர், செயலாளர்களாக ஏம்பலம் தொகுதி பிரபு, கதிர்காமம் ரவிக்குமார், அரியங்குப்பம் அரவிந்தராஜ், காமராஜர் நகர் சுதாகர், துணை செயலாளர்களாக மணவெளி தொகுதியை சார்ந்த சந்திரசேகர், கதிர்காமம் சத்யநாராயணன், காமராஜ் நகர் விக்னேஷ், காலாப்பட்டு மணிகண்டன் ஆகியோர் மாநில நிர்வாகிகளாகவும் 10 பேர் கொண்ட மாநில செயற்குழு உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொண்ட மாநில இளைஞர் அணி நிர்வாகிகள் அனைவரும் ரவிவர்மன் தலைமையில் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் அவர்களை நேரில் சந்தித்து ஆசி பெற்றனர். எல்லாரும் இவங்க 500 ரூபா கொடுக்குறாங்க, அவர் 300 ரூபா கொடுக்குறாரு, 200 ரூபா கொடுக்குறான்னு சொல்லிட்டு ரோட்ல போயிட்டு நின்று பிஜேபியினுடைய நமக்காக கைது செய்யும் வைத்தியத்தை கைது செஞ்சது இவ்வளவு தைரியமா எவ்வளவு பெரிய விஷயம் இது. தனி மனிதனா பாத்தீங்கன்னா யாருமே இல்லை, கூட ஒரு 10 லேடிஸ் அந்த பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளைங்க இது வந்து முழுமையான வந்து இளைஞர்கள் தான். உழவர்கரை தொகுதி முழுவதும் அந்த பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச ஆம்புலன்ஸ் சேவையை வழக்கறிஞர் சசிபாலன் துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதி முழுவதும் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மக்களுக்கு பல்வேறு மக்கள் நலப்பணிகள் மற்றும் சமூக பணிகள், நலத்திட்டங்கள் என்று தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. மேலும் அந்த பகுதி மக்களுக்கு யாருக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் அதை உடனே வழக்கறிஞர் சசிபாலன் செய்து கொடுத்து வருகிறார். இந்த நிலையில் தற்பொழுது உழவர்கரை தொகுதி முழுவதும் இலவச ஆம்புலன்ஸ் சேவையை மணிகண்டன் அவர்களுடன் சேர்ந்து இன்று இலவச ஆம்புலன்ஸ் திட்டத்தை வழக்கறிஞர் சசிபாலன் துவக்கி வைத்தார். கம்பன் நகர் 4 மணி சந்திப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அந்த பகுதி மக்கள், தொகுதி முக்கிய நிர்வாகிகள், இளைஞர் முன்னிலையில் ஆம்புலன்ஸ் சேவையை வழக்கறிஞர் சசிபாலன் அறிமுகம் செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான தொகுதி முக்கிய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், சசிபாலன் பேரவை நிர்வாகிகள், இளைஞர்கள், வழக்கறிஞர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இரவு நேரங்களில் அறிவிக்கப்படாத மின்தடையினால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த 1 மாதமாக இரவில் திடீர் என்று மின்சாரம் தடைப்பட்டு வருகிறது. மின் தடையானது இரவு 10 மணிக்கு மேல் ஆரம்பித்து அதிகாலை 5 மணி வரையிலும் விட்டு தொடர்வதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். முதலியார்பேட்டை, கதிர்காமம், முத்தியால்பேட்டை, லாஸ்பேட்டை மற்றும் ஊரக பகுதிகளில் மின்தடை ஏற்படுவது வழக்கமாக உள்ளது. இதனால் இரவு நேரங்களில் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகுகின்றனர். இதுகுறித்து மின்துறை அதிகாரிகள் தெரிவிக்கையில், மழை, காற்று போன்ற நேரங்களில் பாதுகாப்பாக அவ்வப்பொழுது மின்சாரம் துண்டிக்கப்படும். புதுச்சேரியில் பராமரிப்பு போன்றவற்றால் மின்தடை ஏற்படுகிறதே தவிர தொடர்ந்து மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகிறது என்றனர். நேற்று பெய்த மழையில் காலை புதுச்சேரி நீலராஜப்பர் வீதியில் 40 வருட மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் சாலையில் விழுந்த மரத்தினை அப்புறப்படுத்தினர். மோர் பந்தலில் உணவு வழங்கிய திமுகவினர் பொதுமக்கள் மகிழ்ச்சியோடு வாங்கி சென்றனர். தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆணையின்படி சுட்டரிக்கும் கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை காக்கும் பொருட்டு புதுச்சேரி முழுவதும் திமுக சார்பில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நீர்மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு தினந்தோறும் குளிர்ச்சியான பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதனைத் தொடர்ந்து கடந்த புதன்கிழமை அன்று ராஜ்பவன் தொகுதியில் தொகுதி செயலாளர் மோகன் ஏற்பாட்டின் பேரில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் திறப்பு விழா நடைபெற்றது. அதன் பிறகு வானிலை சரியில்லாத காரணத்தினால் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருகிறது. அதனால் மோர் மற்றும் குளிர்பானங்கள் கொடுக்க முடியாத நிலையில் இன்று காலை முன்னாள் கல்வி அமைச்சரும் புதுச்சேரி திமுக அவைத் தலைவருமான SP சிவகுமார் தலைமையில் முன்கள பணியாளர் மற்றும் பொதுமக்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி, சாம்பார் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் மற்றும் தக்காளி சாதம் ஆகியவற்றை வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ராஜ்பவன் தொகுதியில் தொகுதி செயலாளர் மோகன் செய்திருந்தார். இதில் மாநில தொண்டரணி அமைப்பாளர் வீரையன், விளையாட்டு அணியின் துணை அமைப்பாளர் ஆனந்த், மாநில மாணவர் அணி துணை அமைப்பாளர் முத்தரசன், உருளையன்பேட்டை தொகுதி கிளை செயலாளர் அகிலன், தொகுதி கழக நிர்வாகிகள் மணி, கார்த்திக், ரவீந்திரன், குணா, சூர்யா, அசோகன், சாமி கண்ணு, தசரதன், ரமேஷ், மகேந்திரன், பிரசாந்த், கலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த சூழலில் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் நேற்று இரவு பெய்த மழையில் நேற்று இரவு தேவராஜ் என்பவருக்கு சொந்தமான காலி மனையில் போடப்பட்டுள்ள மதில் சுவர் இடிந்து விழுந்தது. இதில் 5க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமாகின. இரவு நேரத்தில் விழுந்ததனால் பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை. லெனின் வீதியில் ஆமை வேகத்தில் நடக்கும் சாலை கழிவுநீர் மேம்பாட்டு பணிகளால் வியாபாரிகள் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட லெனின் வீதியில் பாதாள சாக்கடை, கழிவுநீர் வாய்க்கால் சாலை பணிக்காக ரூபாய் 3 கோடியில் டெண்டர் விடப்பட்டு கடந்த ஆண்டு டிசம்பரில் பணி துவங்கியது. முதற்கட்டமாக சாலையின் இருபுறமும் கழிவுநீர் வாய்க்கால்களை ஆழப்படுத்தும் பணி தொடங்கியது. அதன் பிறகு புதிதாக கழிவுநீர் வாய்க்கால்கள் கட்டப்பட்டு அதன் மீது கான்கிரீட் சிமெண்ட் ஸ்லாப் போடப்பட்டு வருகிறது. 6 மாதங்கள் முடிந்த நிலையிலும் இந்த பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இதனால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். மந்தமான பணியால் இந்த வீதியில் உள்ள கடைகளில் வியாபாரமும் முடங்கி போய் உள்ளது. பல மாதமாக ஆமை வேகத்தில் பணிகளை மேற்கொண்டு வருவது பொதுமக்களை அதிருப்தி அடைய வைத்துள்ளது. சேதராப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதி சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலய பிரம்மோற்சவ உற்சவ விழா நடைபெற்று வருகிறது. 10 நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை 5ஆம் நாள் உபயதாரர்கள் புருஷோத்தமன், மதிவாணன், கோவிந்தராஜ், பட்டாபிராமன், தனசேகர், நவீன், ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் சேதராப்பட்டு பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். நடிகர் சந்தானம் கட்டவுட்டிற்கு 5 லிட்டர் சந்தன அபிஷேகம். படம் பார்க்க வந்தவர்களுக்கு பலாப்பழம் கொடுத்து அசத்தல். சென்னை விமான நிலையத்தில் பிடிபட்ட ரூபாய் 22 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் விவகாரம். அந்த நபர் யார் என்று விசாரணை நடத்தி கைது செய்ய வேண்டும். முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். விடிய விடிய கொட்டிய மழை, இதமான சூழல் நிலவியதனால் மக்கள் மகிழ்ச்சி. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.